ஹலோ கைஸ், இனி நம்ம ப்ரோக்கெட் சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோவாக என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கிளைண்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. கார் வந்து வீடியோ எடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி பூமராங் எடிட் பண்ணலாம், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பூமராங் எடிட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ நான் பூமராங் எடுக்கிற அந்த எடிட் எப்படி எடுக்க போகிறேன்ட்டு உங்களுக்கு பேக் சைட்லேருந்து பேக் சைட் ஷாட்டாகவும் காட்டி படிக்காத தற்குறிப்பில் எப்படி நான் இந்த ஃப்ரேமில் இங்கேருந்து உங்களுக்கு காரை கொண்டு வரேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். ஸோ கண்டினியூ பண்ணலாம் வாங்க கைஸ். மீன்வைல் அப்பாடா நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. இப்போ என்ன சம்பவம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என் கிளைண்ட் இப்போ வந்துருக்க கிளைண்ட் வேறு யாரும் கிடையாது, என் ஃப்ரெண்டு தான். என் ஃப்ரெண்டு வந்து கார் வாங்கியிருக்கான், வந்து வீடியோ எடுத்துக்கூடுறா அப்படின்னு சொன்னான். சரி, இவனும் கார் எடுத்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கும் ஒரு கண்டென்ட், ஃபஸ்ட் கண்டென்ட், இந்த வருஷத்தோட ஃபஸ்ட் கண்டென்ட் நான் போட்டுடலாம் யூடியூப்லன்னு நான் ஒரு ஐடியாவில் வந்தால், எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பத்துலேயே அவங்க அப்பா கால் பண்ணி 2 நிமிஷத்துக்குள்ளே வரணும் அப்படின்ட்டார். எங்களுக்கு வேறு வழியே இல்லை, டைமும் அவ்வளோவா இல்லை. அதாவது நாங்கள் இப்போது கம்மி டைம்லேயே இந்த காரை ஷூட் பண்ணணும், அப்படியே அவனை பத்திரமா அமுச்சு விடணும். அதனால் எங்களுக்கு வேறு டைமே இல்லை. 4-5 ஷாட் தான் எடுத்திருப்பேன், அதையே வச்சு ஒரு எடிட்டாக பண்ணியிருப்பேன். கோச்சிக்காமல் பார்த்துக்கோங்க நண்பர்களே. ஸோ கைஸ், அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஹெட்லைட்டில் வந்து ஃபோக்கல் பாயிண்ட் வைக்க போகிறோம். ஃபோக்கல் பாயிண்ட் நம்ம வைக்கும் போது என்ன ஆகுனா, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் நம்ம மோஷன் ட்ராக்கிங் பண்ணும்போது ஸ்மூத்தாக வரும் நமக்கு இந்த இடத்துல. இப்போ நான் இங்கே வந்து சினிமேட்டிக் மோடில் வந்து ஐஃபோன் ஷாட் பண்ணுறேன். நான் இப்போ இந்த ஹெட்லைட்டில் ஃபோக்கல், அதாவது ஏஎஃப் ட்ராக்கிங் லாக் பண்ணி நான் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக கேமராவோட டேரக்ஷன் திருப்புறேன். அடுத்த ஷாட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஃப்ரண்ட்டில் காரோட ஃப்ரண்ட் ஷாட் வந்து இப்போ நம்ம எடுக்க போகிறோம்னா, கார் நம்ம க்ளோஸ்அப்பில் வைக்கிறோம். வச்சு இந்த ஏஎஃப் ட்ராக்கிங் ஆன் பண்ணி சினிமேட்டிக்கில் அப்படியே ரிட்டர்ன் வரும். ஸோ கைஸ், அடுத்த நம்ம பார்க்க போகிறது வந்து லோகோ ஷாட். நம்ம எப்படி நம்ம காரோட லோகோ வந்து நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் டிசைன் பண்ணுவோம், நம்ம சேபர் எஃபெக்ட்லாம் போடுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. யூடியூபர்ஸாக அந்த சூடு சொல்கிறனால எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்ல. உனக்கு வாய் ஜாஸ்தி, உனக்கு தள்ளி போச்சா? ஓகே கைஸ், அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக நம்ம எடுத்தாச்சு. இப்போ பேக் சைடில் வந்து பேக் லைட் எடுக்க போகிறோம். பேக் லைட் அப்புறம் வந்து இன்ஸ்டாண்ட் லோகோ அது ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி ஒரு பேக் ஷாட் நம்ம எடுக்க போகிறோம். ஒரு சின்ன வீல் ஸ்பின் அடிக்கிறேன், எடுக்கிறியா? அடி. நான் இப்படி எடுத்திருக்கேன். அதை பரவாயில்ல, எப்படி வேணா எடுத்துக்கலாம். நம்ம அது நீ மாத்திக்கோ எடிட்டிங்ல. இல்லடா, ஒரே வாட்டி பண்ணா டைம் தெரியாது, ஒரு வாட்டி பண்ணா டைம் தெரியாது. 35,000 கட்டுறவன் தான் தெரியும், உனக்கெல்லாம் என்ன போச்சா? போடா மணி, டே மணி. அப்படின்னு ஒரு மூடு ஏத்துட்டா. ஸோ கைஸ், நம்ம அங்கே எடுத்த 4-5 கன்றாவியான ஷாட்டையும் இங்கே வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். அங்கே பண்ண கோமாளித்தனங்கள்லாம் இது வரையும் போதும், அது பார்த்து நீங்களே கரைச்சி போயிருப்பீங்க. ஃபஸ்ட் நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணி எல்லா ஃபைலையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். Ctrl+I கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம கம்போசிஷனில் இம்போர்ட் பண்ண ஃபைல் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லேயர்ஸாக வந்துடும். இப்போ நம்ம ஸ்டார்டிங் வந்து வேவ் ஃபார்ம்லேருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது நம்ம ஆடியோ வேவ் ஃபார்ம், எந்த பாட்டுக்கு நீங்கள் உங்கள் பீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த பாட்டை இன்செர்ட் பண்ணி ஒரு பீட்ஸுக்கும் நம்ம வந்து மார்க்கர்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வேவ் ஃபார்ம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வேவ் ஃபார்ம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வேவ்ஸ் காட்டும். இப்போ அந்த வேவ்ஸை பார்த்து உங்களுக்கு என்ன பீட் வேணுமோ அந்த இடத்துல வந்து மார்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மார்க்கர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எடிட் பண்ணுறதுக்கு. எந்த இடத்துல கட்ஸ் வேணும், எந்த இது வரையும் நம்மளுக்கு பூமராங் வேணும் அப்படின்ற ஒரு உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும். அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பீட்ஸ் ஆட் பண்ணுறது நல்லது. பீட்ஸ் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க.
பீட்ஸில் கரெக்டாக உட்காந்துருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் பண்ண மார்க்கர்ஸ், அப்புறம் வந்து கீழே லேயர்ஸு என்ன ஆட் பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாகிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைம் ரீமேப்பிங் பண்ண போகிறோம். டைம் ரீமேப்பிங் ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃப், அந்த கிராஃப் ஐக்கானை தொட்டிங்கன்னா வந்துடும். இப்போ நான் காட்டுற மாதிரி இப்போ கிராஃப் போட்டிங்கன்னா அது பூமராங் எஃபெக்ட். எப்படின்னா அந்த நான் 2 பீட்டுக்கு நடுவில் எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே, இப்போ நான் 3 வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்குது, ரைட் சைடில் ஒன்று இருக்குது, சென்டரில் ஒன்று இருக்குது. நான் சென்டரில் இருக்கிறத மேலே பார்த்த மாதிரி வச்சு ஒரு மலை மாதிரின்னு ஒரு கிராஃப் க்ரியேட் பண்ணியிருக்கேன், 2 சைடு இழுத்து பிடிச்ச மாதிரி. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்வேர்டும் போவோம், போயிட்டு அதே ஸ்பீடில் பேக்வேர்டு வரும். அப்படி வந்துச்சுன்னா அது பூமராங். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, சிம்பிள். அப்படியே நீங்கள் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அழகான ஒரு பூமராங் கிடச்சிருக்கும். அப்புறம் இன்னொரு மெயினான விஷயம் நான் சொல்லிக்கிறேன். நான் எல்லா கிளிப்ஸுக்குமே பூமராங் எஃபெக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணலை. நான் என்னோடய ஐடியாலஜிக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம சேபர் எஃபெக்ட்ஸ் நான் எப்படி இதில் ஆட் பண்ணுன்றதை காட்டுறேன். இப்போ நான் சேபர் எஃபெக்ட்ஸ் எப்படி பண்ணியிருக்கேன்னா, ப்ரீ காம்போஸ் பண்ணியிருக்கேன். ப்ரீ காம்போஸ்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து எஃபெக்ட்ஸில் ஆட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இது மாதிரி சேபர் மாதிரி போடணும் அப்படின்னு நீங்கள் ஐடியா வச்சுருந்தீங்கன்னா, ப்ரீ காம்போசிஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்குது. அதாவது இந்த வீடியோ நம்ம எஃபெக்ட்ஸில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அங்கே போகிறது தான் ப்ரீ காம்போசிஷன். இப்போ வந்து நான் அதில் மாஸ்க் பண்ணி சாலிட் 3D ட்ராக்கர் போட்டு சாலிட் மாஸ்க் ஆட் பண்ணி அதை நான் மாஸ்க் பண்ணியிருக்கேன். அது ஏடவிடமாக பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு சேபர் எஃபெக்ட் பொறுத்த வரையும் அவ்வளோவா அக்யூரேட்டாக பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம க்ளோ எஃபெக்ட் போட்டுறதுலேயே அது கவர் ஆகிடும் ஃபுல்லாக. அதனால் நான் வந்து சும்மா ஏடவிடமாக பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்காக காட்டுறதுக்காக. இப்போது அந்த நம்மளுக்கு 3D ஆப்ஷன் வந்திருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ராக் பண்ணி நமக்கு தேவையான கிளிப் வரையும் அதை எடுத்து மெயின் காம்போசிஷனில் போட்டோம். அப்படி தான் இதாங்க கதை, அவ்வளோதாயா கதை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி மோஷன் ஸ்டெபிளைசர் பண்ணி, அதாவது அங்கே நம்ம எடுத்தது கிம்பிள்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, கை ஃபுல்லாக ஆடும். கை நடுக்க எடுக்கிறதுல நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுனால ஸ்டெபிளைசர், மோஷன் ஸ்டெபிளைசர் ஆட் பண்ணிக்கிறோம் கை ஆடாமல் இருக்கிறதுக்காக. அதெல்லாம் நம்ம ப்ரீ காம்போசிஷனில் ஆட் பண்ணி மெயின் காம்போசிஷனில் செலுத்திடுறோம்னா முடிஞ்சு போச்சு. இங்கே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே நான் இங்கே காட்டுறேன் பாருங்கள். இது என்னோடய ஐடியாலஜிக்கான கிராஃப். இது அதாவது ஸ்லோ அண்ட் ஸ்பீட் அண்ட் ஸ்லோ போகிற மாதிரி அந்த மாதிரி கிராஃப் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஒரு சில கிளிப்ஸுக்கு. நான் எல்லாத்துலேயும் பூமராங் யூஸ் பண்ணல, அதான் நான் மெயினாக சொல்ல வருது. நீங்கள் பார்த்தீங்களா அந்த மலை மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், அதுதான் வந்து பூமராங் எஃபெக்ட். இது வந்து பூமராங் கிடையாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சக்கப்புறம் நம்ம ப்ரீமியர் ப்ரோவில் போட்டு கலர் கிரேடிங் பண்ணி கொஞ்சம் அடித்த வெயில் அப்படி கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருக்கும். பண்ண வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு நம்ம ஒரு லுக்கு போய் பார்த்துடலாமா? ஸோ கைஸ், இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலனா என்ன பிடிக்கலையோ அதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க, அதை திருத்திக்க நான் பார்க்குறேன். இன்றைக்கி இந்த கார் நமக்கு ஃபஸ்ட்டு கிளைண்ட்டாக வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு கிளைண்ட்டாக ஃபஸ்ட்டு வீடியோலேயே ரொம்ப ஜாலியாக இருக்குது. கிளைண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை. நீங்கள் நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கானப்பா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான்.